சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் சாயப்பா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியை என்னவென்று செவி கொடுத்து கேள். என்ன செய்து கொண்டிருக்கிறது என் குழந்தை இங்கே? என்ன? அதாவது அங்கே உன் சொந்த பந்தமெல்லாம் சேர்ந்து உனக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? வீட்டிற்குள் முடங்கி இருந்து கொண்டு நம் வேலைகளை மட்டும் செய்துவிட்டு இருந்தால் போதும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் சுற்றி இருந்து இங்கு ஒவ்வொருவரும் செய்கின்ற விஷயங்கள் என்னவென்று நீ அறிந்திருக்கவில்லை. இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனையும் நீ புரியவில்லை. என் அன்பு குழந்தையே, உனக்கு இதுவெல்லாம் தெரியாமல் இருக்கலாம். இதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் நீ இருந்து விடலாம். எந்த பிரச்சனையும் நம்மிடம் வரக்கூடாது என்று நினைத்து நீ அமைதியாக இருக்கலாம். ஆனால் சுற்றி நடக்கின்ற விஷயம் உன் வாழ்க்கை பாதிக்க செய்கிறது என்பதனை தெரிந்த பிறகு உன் சாயப்பா இதனை என்னவென்று பார்க்காமல் சென்றுவிட முடியுமா? உன் அப்பா நான் இதையெல்லாம் என்னவென்று தான் உணராமல் போய்விட முடியுமா? என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் யோசித்து ஒவ்வொரு நாளும் உனக்கு பாதுகாப்பாக நின்று கொண்டிருக்கின்ற இந்த சாயப்பா இந்த செய்தியை கேட்ட பிறகு அதை நான் என் கண்ணால் கண்ட பிறகு உனக்கு சொல்லாமல் இருந்துவிட முடியுமா? என்ன நடக்கிறது என்று ஏது நடக்கிறது என்றும் இந்த அப்பா உன்னோடு நின்று உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் இனி எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களுமே உனக்கானவற்றையும் உனக்கான நம்பிக்கையும் கொடுக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் உன்னோடு இருக்கும் நேரம் உனக்கு சுற்றி நடக்கின்ற தீமைகள் தான் முதலில் உன் கண்களுக்கு தெரியும். நல்லது தெரிவதற்கு முன்பாக தீமைகளை நீ நிச்சயமாக கண்டு கொள்வாய். உன்னை சூழ்ந்து நின்று அதாவது உன்னை சூழ்ந்து நின்று உனக்கு எப்பொழுதும் தீமைகளை கொடுக்க இவர்கள் துணிந்துவிட்ட பிறகு இதையும் நான் உனக்கு அடையாளப்படுத்திவிட வேண்டும் அல்லவா? தீமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலக விலக உனக்கு நன்மைகள் நடக்க தொடங்கும் என்பதுதான் உண்மை. உன்னை சுற்றிலும் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்பதுதான் உண்மை. இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனையெல்லாம் நிறுத்தி சாயப்பா சொல்லக்கூடிய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் எதை தருகிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். மனம் தளர்ந்து விடாமல் எல்லாவற்றிலும் நீ உனக்கான விஷயங்களை மன நிறைவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்குமிடம் உன் வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்டத்தின் இடம் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை நாளும் என் குழந்தை யோசித்தது எல்லாமும் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனி என்னானாலும் நான் இருக்கும் இந்த காலநிலைகளை நீ தெரிந்து புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை சுற்றி உனக்கானதாக உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதனை மறக்காதே. என் அன்பு குழந்தையே, எப்பொழுதும் நாம் மற்றவர்களை பற்றி பேசுவது கிடையாது. கூடியவரையும் மற்றவரிடம் எதையும் எதிர்பார்ப்பதும் கிடையாது. யாரும் நமக்கு எதையும் செய்ய வேண்டும் என்று நாம் எண்ணுவதும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுதிலும் கூட நாம் இப்படி இருப்பதனால் மற்றவர்களும் இப்படித்தான் இருப்பார்கள் என்று நாம் நினைப்பது தவறு. மற்றவர்களும் இதுபோலத்தான் இருப்பார்கள் என்று நீ யோசித்தாயானால் அது உன்னுடைய தவறல்லவா? அவரவர்களின் எண்ணங்கள் எப்படி இருக்கிறது, யாரை பற்றி என்ன நினைக்கிறார்கள், எதை பற்றி யோசிக்கிறார்கள் என்பதையெல்லாம் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத விஷயம்தான். இது எல்லாமே நம்மை சுற்றி வந்து நமக்கு நடத்தக்கூடிய பாடங்கள். ஒவ்வொன்றையும் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையும் நான் சரிவர சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த தெய்வம் உடனிருந்து உனக்கு நடத்துவதும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்னவாக மாற்றும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் என்ற ஒன்று உன்னை தொடரும் பொழுது அந்த இடத்தில் நின்று உன் வெற்றிக்கு நீ நிச்சயமாக பாடுபட வேண்டும். ஆனால் அதே நேரம் சூழ்ந்து வருகின்ற தீமைகளுக்கு ஒருபொழுதும் நீ உடன் இருக்கக்கூடாது. உன்னை சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் ஒருபொழுதும் நீ என்னவென்று ஆதரிக்கக்கூடாது. நடக்கும் நல்ல விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி வருவது எல்லாமும் இனி உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய புரிதலை நிச்சயமாக கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்க மாட்டாய். சாயப்பா இருக்கும் காலம் அதிர்ஷ்டத்தின் காலம். இந்த அப்பா நான் இருந்து உனக்கு நடத்துவது இந்த வாழ்க்கையில் உனக்கான நான் தரக்கூடிய உச்சம். உன்னோடு எந்நாளும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா அதிசயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த சாயப்பா உனக்கு சொல்லித்தரக்கூடிய என்னுடைய அன்பு உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக தந்திடும் நேரம். நீ எந்த இடத்திலும் எதையும் தொலைக்க வேண்டாம். தெய்வம் சொல்லும் வார்த்தைகளை புரிந்து கொண்டு நீ உனக்கானவற்றை உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் உனக்கு எதை தருகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றிலும் நான் இருந்து நடத்துவது இனி உன்னோடு நான் இருக்கும் காலம் மட்டும். எந்த நிலையிலும் உன்னை விட்டு வைக்காதது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் சொந்த பந்தம் எல்லாம் ஒன்று கூடி நின்று உனக்கு செய்து கொண்டிருக்கின்ற விஷயம் என்னவென்று தெரியாமல் நீ அங்கே உள்ளே அமர்ந்து கொண்டிருக்கின்றாய். அதுதான் அப்பாவிற்கு மன வருத்தத்தை கொடுக்கிறது. என்னத்தான் நடக்கும், ஏதுதான் நடக்கும், நம்மை சுற்றி எந்த விஷயங்கள் தான் இந்த வாழ்க்கையை மாற்றும் என்று எல்லாம் நாம் யோசித்து கொண்டிருக்கும் இந்த தருணங்கள் நம் வாழ்க்கையில் மேலும் பல வேதனைகளை நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. மேலும் மேலும் பல சோதனைகளை நமக்கு என்னவென்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. இனி என்னவானாலும் சரி, ஏதுவானாலும் சரி, நம்மை சூழ்ந்து வருகின்ற இந்த தீமைகள் ஒவ்வொன்றையும் நான் உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகின்றேன். உடனிருந்து கொண்டே உனக்கு சோதனைகளை தருகின்ற இந்த மனிதர்களை நான் எப்பொழுதும் உனக்கு அடையாளப்படுத்துகின்றேன். என் அன்பு குழந்தையே, சாயப்பா சொல்லக்கூடிய விஷயங்களை சற்று பொறுமையாகத்தான் நீ கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். சற்றென்று ஒருவரை பற்றி இவர்கள் அப்படி என்று நான் சொல்லும்பொழுது நீ உடனே மனமுடைந்து விடக்கூடாதல்லவா? உடனே மனம் பதறிவிடக்கூடாதல்லவா? எதுவென்றாலும் ஏது நடந்தாலும் நாமாக நின்று நமக்காக ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ உணர வேண்டும். காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் நமக்கு புரியாமலேயே போய்விடுகின்றது. காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் நமக்கு நடந்தும் அது முழுமையாக நம்மை வந்து சேராமல் போய்விடுகின்றது. இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு விதமான உணர்வுகளை நமக்கு தருகிறது. ஏதோ நல்லது, ஏதோ கெட்டது என்று புரிந்து கொள்ள முடியாமல் நாம் தவிர்க்கத்தான் செய்கின்றோம். நம்மை சூழ்ந்து வரக்கூடிய எல்லாவற்றையும் நாம் என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கத்தான் செய்கின்றோம். இந்த அப்பாவிடம் இருந்து உனக்கு ஒவ்வொரு மாற்றத்தையும் உருவாக்கி தரும் இந்த சூழ்நிலை இனிமேல் உனக்கு என்னவாக மாறப்போகிறது என்பதை நிச்சயமாக உனக்கு தெரியப்படுத்தி கொடுக்கும். உன் அப்பாவின் அன்போடு மறுபடியும் உனக்கு எல்லாம் தெளிவாகவே நடக்கும் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சூழ்ச்சிகள் நிறைந்த உலகம், எல்லா விஷயங்களையும் கடந்து வாழ வேண்டிய உலகம், எது நடந்தாலும் பதறாமல் எதிர்கொள்ள வேண்டிய உலகம். எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் அந்த விஷயங்களினால் உன்னுடைய மனதை இவர்கள் கலக்கமடைய செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதையெல்லாம் நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இவை எல்லாவற்றையும் நாம் என்னவென்று புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எதையுமே எதிர்பார்த்து நாம் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திற்கும் ஆசைப்படுவதில்லை. நம்மை சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்று நாம் உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நமக்கான விஷயங்களை நாம் அடைய துணிந்து விட வேண்டும். இப்பொழுது இந்த சொந்த பந்தங்கள் எல்லோரும் ஒன்று கூடி ஒரு சொத்து சம்பந்தமாக ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். முன்பு போல் எல்லாம் அல்ல. இப்பொழுது எல்லாம் எதையும் யாருக்கும் தெரியாமல் யாரிடத்திலும் இருந்து பறித்து விடலாம். அதற்கான பல வழிமுறைகள், பல ஓட்டைகளை எல்லாம் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். இப்படி ஒரு பிழைப்பு இந்த வாழ்க்கையில் பிழைக்க வேண்டும் என்று இவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் அல்லவா? இவர்கள் என்ன என்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னவாக மாற்றப்பட்டிருக்கின்றது என்பதனை நான் உனக்கு சொல்கின்றேன். இந்த சாயப்பா கண்டதையும் உனக்கு சொல்லவில்லை. நான் என் கண்களால் என்ன கண்டேனோ அதைத்தான் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களைத்தான் நான் உன்னிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். சாய் அப்பாவிடம் இருக்கும்போது உனக்கானவற்றை எல்லாம் நான் மேலும் மேலும் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரம், நீ முன்னால் நின்று ஒவ்வொன்றிலும் உன்னை யார் என்று கண்டு கொள்ள வேண்டும். நீ முன்னால் நின்று ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கானவற்றை நீ முழுமையான புரிதலோடு என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே ஏக்கத்தோடு நாம் பார்த்து கொண்டிருக்க கூடாது. எந்த விஷயத்தையும் நாம் கலக்கம் கொண்டு தவித்து கொண்டிருக்க கூடாது. எல்லாமே நமக்கு சரியானதாக மாறத்தான் வேண்டும். எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் இவர்கள் நமக்கு தருவது போல மற்றவர்களாலும் கொடுக்கப்படும் என்பதனை புரிந்து கொண்டு நாம் மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரம் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் கவனித்து நீ உனக்கானதை உண்மையாக உணர்ந்து வாழத் தொடங்க வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னோடு இந்த அப்பன் நான் உடன் இருக்கும் இந்த வேலை எல்லா ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உனக்கு நடத்தும். இனி இந்த நாள் முதல் நான் உன்னை தொடரும் இந்த காலம் வரையிலும் உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேனோ அதை எல்லாமுமே நான் சரியாகவே உனக்கு நடத்தி தந்து விடுவேன் என்பதனை நீ மறக்காதே. சாயப்பா நிற்கும் பொழுது என் குழந்தைக்கு எதை பற்றிய கலக்கமும் உனக்கு தேவையில்லை. இத்தனை நாளும்
நான் உன்னை சூழ்ந்து நின்று உனக்கு தருகின்ற இந்த விஷயங்கள் இனியும் உன்னை எப்பொழுதும் மேன்மைப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள். இவர்கள் ஒன்று கூடி பேசுகின்ற விஷயம் ஒரு சொத்து சம்பந்தமாக உன்னை ஏமாற்றுவதற்கான சூழ்ச்சியாக இருக்கின்றது. எல்லோரிடத்திலும் என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொள்ள முடியாமல் உனக்காக நான் செய்து கொண்டிருக்கின்ற விஷயம் அத்தனையும் நிச்சயமாக என் குழந்தை நீ உன்னிப்பாக கவனித்து இவர்கள் எல்லாம் யார், இவர்கள் நமக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை சற்று நீ என்னவென்று யோசிக்க வேண்டும் அல்லவா? எதிர்பார்க்கக்கூடிய நேரங்களில் நீ எல்லாவற்றையும் தெளிவுபட உணர வேண்டும். எதிர்வரக்கூடிய நாட்களில் அத்தனை விஷயங்களையும் என் குழந்தை நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் கண்கூடாக கண்டு கொண்டு இவர்கள் பேசுவதையெல்லாம் இந்த அப்பா என்னவென்று கவனித்து விட்டதற்கு மேலும் எதையும் விட்டுவிடக்கூடாது என்று சொல்லித்தான் இந்த சாய் அப்பா உன்னிடத்தில் இதனை வெளிச்சம் போட்டு காட்ட நினைக்கின்றேன். என் குழந்தையே, இதை செய்து கொண்டிருப்பவர் வேறு எங்கும் இல்லை. தினம் தினம் உன் இல்லத்திற்கு வந்து செல்கின்ற ஒருவர்தான். தினம் தினம் உன்னோடு நல்லபடியாக பேசிக் கொண்டிருக்கின்ற ஒருவர்தான். உன்னுடைய தந்தை வழியில் உடன் பிறந்த ஒருவனுடைய பிள்ளைகள்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய தந்தை உடன் பிறந்த ஒருவனுடைய பிள்ளைதான் இவர்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இவர்கள் கூடி இருக்கின்ற பேசுகின்ற விஷயங்கள் முழுக்க முழுக்க உனக்கு எதிராகவே இருந்து கொண்டிருக்கின்றது. முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்த உன்னை காயப்படுத்தவும் ஆகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. என்னத்தான் நடக்கும் என்று நினைக்கலாம். இவர்கள் அப்படி என்ன செய்துவிட முடியும் என்று நீ யோசிக்கலாம். ஆனால் இவர்கள் எல்லாவற்றையுமே கச்சிதமாக செய்து முடித்து விடுவார்கள். இவர்களுடைய எண்ணங்கள் முழுக்க முழுக்க உன்னை அழிப்பதில் தான் இருக்கிறது என்பதனை மறக்காதே. இந்த சாய் அப்பா நான் உடன் இருந்து உனக்கு செய்யக்கூடிய விஷயங்களை அத்தனையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் என்று நம்பு. நிச்சயமாக எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.